ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இந்த சேப்பங்கிழங்கு வறுவல் வந்து தயிருக்கு, மோர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்கு செய்கிறதுக்காக நான் 1/2 kg சேப்பங்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தோல் உரியிற அளவுக்கு இருந்தால் போதும், நல்லா குழைய வேக வைக்க வேண்டாம். இதை வந்து தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 லெமன் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே காயில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா மிதமான சூட்டில் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி பொரிச்சு கொடுக்கறதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த குழப்பாகவும் இருக்காது, வாய் நமனும் இருக்காது. நல்லா மொறுன்னு சூப்பராக எல்லா சாதத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பற்களுக்கு, எலும்புங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பங்கிழங்குல இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இது வந்து நம்மளோட எலும்புக்கு நல்லது, பற்களுக்கு நல்லது, செரிமானத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. குடல் புண் இருந்ததுன்னா அதையும் குணப்படுத்தும். இந்த வயசானவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வலி பிரச்சனை அதெல்லாம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வந்து நம்மளோட கடமை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாவ் ஏ நைஸ் டே.